நான் இங்க புலம்பிட்டு இருக்கும்போது எவன் பாட்டு பாடுறான்? எவன் அது பாட்டு பாடுறது? என்னை போலவே தம்பி, நாம சொன்னதை கேட்டிருப்பாரோ? Who is the disturbance? நான் பாடும்போது என்ன டிஸ்டர்ப் பண்றது யாரதே? இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டுக்கிறேனே. சரோசா தேவி வாய்ஸ் மாதிரி இது. குரலு கேக்குது, ஆளை காணமே. எங்கேருந்து வருது இந்த குரலு? நம்ம புலம்புறது தெரிய போது அசிங்கப்பட போறோம். ஐயோ, டேபிள் கல் என்ன பண்ணுகிறாங்க? நம்ம பாடினது கேட்டிருப்பாங்களா? கவரு என்ன கவரு? விசாரிக்கலாம். தம்பி, யாரு? தம்பி, இங்க இங்க பாருங்க. இங்க வாங்க. புடிங்க. ஐயோ, பாத்து ஐயோ, சாரி நல்ல வேலை மண்டக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சாரி தம்பி. என்ன தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? இல்லையே, பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க. அதுவா? அது ஜீ தமிழ்ல சரிகமாப்பா அப்படின்னு நிகழ்ச்சி வரப்போது. அதுல நான் பார்ட்டிசிபேஷன் பண்ண போறது பிராக்டிக்ஸ். அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, இது வேற மாதிரில இருக்கு. அண்ணே, உங்களை பார்த்தா அப்படியே கன்னட பைங்கிலி. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்க திம்மிதா சரோஜாதேவி மாதிரியே இருக்கிறீங்க. சொல்லிருக்காங்களா யாராவது மாதிரி? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா, குருட்டு பசங்க சொல்லுவானுங்க. அண்ணி இருங்க. ஏன் ஓய்வு ஒரு கண்ணு சிகப்பு இருக்குது, கண்ணு கலங்கிருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நான் மிளகா கட் பண்ணிட்டு இருந்தேன், அதான் என் கண்ணு அப்படி தெரியுது. ஓ, இது மிளகா கட் பண்ணதுனால வந்த பிரச்சனை இல்ல தம்பி, வேதாவை கட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால வந்த பிரச்சனை. பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். தம்பி தம்பி தம்பி, ஏதோ மறைச்சு கொண்டு போற மாதிரி தெரியுது. இல்லையா, இது இது இந்த மெடிசன், மருந்து. இல்லையே, நீங்க கொண்டு போறத பார்த்தா அது மெடிசன் மாதிரி தெரியலையே. அண்ணி, இந்த வாசனையை பார்த்தா மல்லிகை பூவும் நாயர்கடை அல்வாவும் மாதிரி தெரியுது. அடடா, கண்டுபிடிச்சிட்டாங்களே. அன்னைக்கு என்ன ஒரு மோப்ப சக்தி. என்ன தம்பி, கரெக்டா? ஐயா, என்னது இது? தம்பி தம்பி, இருங்க. என்னது? பப்பி ஷேமா இருக்குது. போங்க. ஐயோ தம்பி, ரிவர்ஸ். தம்பி, என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த வெக்கத்தை மட்டும் படாதீங்க, பயமா இருக்கு. போங்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி வேதா நடந்துக்க மாட்டேங்கிறா. இப்ப தம்பி நடந்துக்கிறதோ சரியில்லை. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது எந்த புருஷனும் இப்படி நடந்துக்க மாட்டான். அப்படின்னா வேதா கர்ப்பமா இல்ல. இந்த வேதா விஷயம்தான் ரொம்ப நாளா என்ன டென்ஷன் பண்ணுது. இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வெப்ப அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. யாரோட பேசுறாங்க? என் செல்ல குட்டி அமைதியா இருக்கணும். பொம்மையா? சரியா? சொல்லு. ஐயோ பாவம். சமத்து பையன். பாப்பாக்கு அம்மா ஷூ போட்டு விடுற. பாப்பா சமத்தா இருக்கணுமா? சரியா? பாவம் வேதாஜி, பொம்மைக்கு பதில் அவங்களுக்கு ஒரிஜினல்ல கொடுக்கணும். அதுக்காக நாகராஜா நீ எப்படியாவது தீயா வேலை செஞ்சு நினைச்சதை முடிச்சிடணும். வேதாஜி வந்துட்டேன்.
ரொமான்ஸ் மூட் ஸ்டார்ட். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிச்சலை மனதிலே வளர்த்தவன் நான். என்ன இந்த மயக்கம், எதுக்கு இந்த தயக்கம்? வேதாஜி செம சாங் வேதா. என்ன செம ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, நான் செம ஹாப்பியா இருக்கிறேன். இருங்க. Come on, take it, சூன்யா. எதுக்கு? ஏங்க, முக்கியமான விஷயம்லாம் பண்றதுக்கு கால நேரம்லாம் பார்க்கக்கூடாது. டப்பு டப்புன்னு அப்பப்போ பண்ணிடணும். ஏங்க, நானே போர் அடிக்குதுன்னு பொம்மையோட விளையாடிட்டு இருக்கேன். நீங்க வேற பேசி பேசி போர் அடிக்காதீங்க. போர் அடிக்குதா? ஏங்க, இன்னும் 10 மாசம், அதுக்கப்புறம் நீங்க பிஸியோ பயங்கர பிஸி. என்ன சொல்றீங்க? வேதாஜி, நம்மளோட சாந்தி முத்தம் ஆரம்பிக்கிறதுக்காக 4 நட்சத்திரம், நல்ல நேரம் கேட்டனால, ராகுகாலம், யமகண்டம், வாஸ்து சாஸ்திரம் பார்த்துனே வச்சுக்கோங்களேன். இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டுன்ற முடிவோட நான் இப்போ வந்துருக்கிறேன். இப்போ இங்க இந்த நிமிஷம், இந்த செகண்ட் நம்ம சாமர்த்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் எ வெரி வெரி அர்ஜென்ட். ப்ளீஸ் கோஆபரேட். வேதாஜி, நான் எனக்காக மட்டும் கேட்கல, நைனா பாவம், அவர் ஏமாந்துடக்கூடாதுங்க. ப்ளீஸ்ங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. மற்றவங்கள கூட வீட்டில் சமாளிச்சலானுங்க. அந்த ஃபுல் மேக்கப்ல இருக்க சரோஜதேவி பண்ற அட்டகாசம் தாங்க முடியலங்க. இப்போ கூட வெளியே நோண்டி கேள்வி கேட்டுனே இருந்தாங்க. நான் அப்படியே குன்சா அது இதுன்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு பர்னட் ஷா சொல்லியிருக்கிறாரு. இல்லங்க, பர்னட் ஷா இல்லையா? சரி, ஓகே, யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, இந்த மாதிரி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. இது எப்படின்னா, பாலைவனத்துல மழை பெய்யுற மாதிரி. உதாரணத்துக்கு இப்ப சென்னையில் அடிக்குது அந்த மழை மாதிரி. ரைட்டான நேரத்துல இந்த மழையை நம்ம சேமிச்ச ஏரியில உள்ள வச்சுக்கோங்களேன், அது அப்படியே காவாக்கு போய் கடலை போய் சேர்ந்துரும். அதே மாதிரி இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க, எல்லாமே வேஸ்டா போயிடும். சொல்றது புரிஞ்சுக்கோங்க வேதாஜி, ப்ளீஸ். வேதாஜி, வாங்கிட்டு வந்த பூலாம் வாடி போயிடும். அதனால பூவை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நானே வச்சு விடுறேன். வேதாஜி, give me the flowers. Come on, quick, yeah. ஐயோ வேதாஜி, வேதாஜி, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க. யார் சொல்லிருக்காங்க? லாலா கடை ஓனரு. ஏங்க, அது ரொம்ப முக்கியமாங்கப்பா. வாயத்தோறங்க ப்ளீஸ். ஓப்பன் யுவர் மவுத். ஹலோ நாயர். சொல்லுங்கம்மா. அங்க நாகராஜன் ஒருத்தர் வருவாரு. அவருக்கு நீங்க கொடுக்குற அல்வாவில் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு அல்வா துண்டே அல்வா சாப்பிடுதே. கவிதை கொஞ்சம் கேவலமா இருக்கும், அல்வா நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு அல்வாலாம் வேணாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் காக்கிலோ ஃபுல்லா இறக்கிருக்க, தெம்பா இருக்கிறேன். நான் அப்புறம் சாப்பிட்றேன். வேதாஜி, இந்த முதல் இரவு இருக்குல்ல, அதுதான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுவாங்க. இந்த நாள் இருக்குது, திரும்பி ஒரு மனுஷன் வாழ்க்கையில வரவே வராது. அது அவளை இனிமையா அவன் மைண்ட்ல என்னைக்குமே நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்கணும். இதை நம்ம என்னைக்குமே மறக்காத அளவுக்கு அது நம்ம மைண்ட்ல இருக்கிற மாதிரியே வித்தியாசமா நம்ம இதா பண்ணோம். யூஸ்வலா முதல்ல அன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே ஒருத்தர் பேசினே இருப்பாங்க சகஜமா இருக்கிறதுக்காக. ஆனா 1.5 வருஷமா நம்ம பேசினே இருக்கிறோம், செயல்ல ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, சாங்க போட்டு டான்ஸ் ஆடி லைட்டா வார்ம் அப் பண்றோம். வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் பண்ணாதான் குஜாலா இருக்கும், நல்லா இருக்கும். டான்ஸ் ஆடலாமா? சாங்க போட்டு டான்ஸ் ஆடி லைட்டா வார்ம் அப் பண்றோம். வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் பண்ணாதான் குஜாலா இருக்கும், நல்லா இருக்கும். டான்ஸ் ஆடலாமா?
தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரியோ பட்டு பாய்விரு சுபராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய. என்னங்க வேதாஜி என்னாச்சு? போதுங்க. போதுமா? ம். நாங்க இதுக்கே டயர்டான எப்படி? அது வேற வேற வேற. ஓகே ஏங்க ஏங்க என்னங்க கவுண்டிங்க? இன்னும் சாங் இருக்குது. வாங்க வாங்க வாங்க. ஏங்க வேதாஜி எந்திரிங்க வேதாஜி. ஏங்க ஏங்க எந்திரிங்க வேதாஜி. ஏங்க எந்திரிங்க. ஏங்க வாங்குங்க வாங்க. அப்பா தூங்கிட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை. வேதாஜி வேதாஜி எந்திரிங்க வேதாஜி. எந்திரிங்க எந்திரிங்க வேதாஜி எந்திரிங்க. சிவராத்திரி தூக்கம் போச்சு. சிவராத்திரி. ஆமா சிவராத்திரி தான். இன்னைக்கும் விளங்கலையா? போச்சுப்ப. அல்வா சாப்பிடன்றதுக்காக இவ்வளவு பெரிய அல்வா கிண்டி குத்துட்டீங்களே. இந்த ஜென்மத்துல நான் கண்ணி கழியாமலே கைவன் ஆயிடுவான் போல் இருக்குது. அல்வாவை கொடுத்து அவரை கவுத்துற வேண்டியதுதான். மல்லிகைப்பூ வாசமும் என்னோட பாசமும் இன்னைக்கு நிச்சயமா அவரை மயக்கிடும். ஐயோ, அடுத்த வருஷம் இந்த நேரம் ஒத்த பிள்ளை இல்ல 2 பிள்ளைய பெத்து கொடுத்துருவேன். என்னடி கொஞ்சம் ஓவரா ஆசைப்படுறியோ? சரி சரி, 2 பிள்ளை வேண்டாம், ஒத்த பிள்ளை போதும். அதுவும் ஐயோ வந்துட்டாரு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப அழகா வேற இருக்கனே. என்னை பார்த்தா எனக்கே ஆசை வருது. அவருக்கு வராதா என்ன? நிச்சயமா வரும். இல்ல இப்படி இருக்கட்டும். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஐயோ இந்த வெக்கம் மட்டும் வர மாட்டேங்குதே கல்பனா. ட்ரை பண்ணலாம். சி ச்சே. ஐயோ ஓவரா இருக்கோ? நான் உங்க மனைவின்னு உங்களுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா ஊருக்கு நீங்க யாரோ நான் யாரோ தானே. ஏய், என்ன ரெடி ஆகி உட்காந்துருக்க? ஓ, உங்க அம்மா வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டியா? நிரந்தரமாவே போயிடு, அதான் எனக்கும் நிம்மதி. சரி வா, நானே கொண்டு போய் உன்னை டிராப் பண்ணிட்டு வந்துடுறவா. என்னங்க ஒரு புது புடவையும் பூவும் வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா உடனே வெளியே போகதான் உட்கார்ந்திருக்கேன்னு அர்த்தமா? அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்க. என்ன பண்ற? ஏய், என்னடி பண்ற?
என்ன பண்றேனா? ஏங்க 3 வாட்டி ரிஹர்சல் பார்த்து வெக்கப்பட கத்துக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கேன். என்ன எழவோ இந்த பார், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரம் கிளம்பு, நான் போய் உன்னை டிராப் பண்ணிட்டு வந்துடுறவா. ஒன்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பு, அம்மா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றீங்க. நான் இப்ப எதுக்குங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? நானா போ சொன்னேன், நீ தானே கிளம்பி ரெடியா இருக்க. இந்த பாருங்க, நான் எதுக்கு ரெடியா இருக்கேன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? சரி, முதல்ல எதுக்கு ரெடியா இருக்க அதை சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாவது பேசி என்ன புரிஞ்சுக்காம என் மனசை கஷ்டப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. உங்களுக்கு என்ன? உங்களை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பொம்பளை என்னதான் போற வர இடத்துல எல்லாம் கேள்வியா கேட்டு கொள்றாங்க. ஏய், சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரியா? இங்க பாருங்க, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் குழந்தை பெத்துக்கலனா ஊர் உலகம் உங்களை குறை சொல்லாது. என்னதான் மலடின்னு குத்தி காட்டி பேசும். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இது என்னங்க கேள்வி? நான் அம்மாவாகணும், நீங்க அப்பாவாகணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. உங்களுக்கு யோசிக்க கஷ்டமா இருந்தா நானே யோசிச்சு வச்சிருக்கேன், அதுபடி நடந்துக்கோங்க. என்ன யோசிச்சு வச்சிருக்க? பார்த்தா தெரியல. இப்ப பாருங்க. நீங்க வருவீங்கன்னு தான் நான் ஃபுல்லா ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அல்வா கூட வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, திருநெல்வேலி ஒரிஜினல் அல்வா. வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கிச்சன்ல பாதாம் பால சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அல்வா சாப்பிடலாம். ஐயோ, இதுக்கு பேர் தான் வெக்கமா? ஐயோ, அல்வாவை கொடுத்து என்ன மயக்க பாக்குறியா? இதுல வேற 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணுமா? வா. என்னங்க என்னங்க, என்ன? இந்த பால் அங்க வைங்க. முதல்ல அல்வால ஆரம்பிப்போமா? ஓகேவா? என்னங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸ் பண்ண தெரியல. அவன் சினிமால எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க நீங்க பார்த்ததே இல்லையா? சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனா எதுக்கும் யூஸ் ஆகும்னு அந்த அல்வா கடைக்காரங்கிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல இன்னொரு டப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஏய், உன் அல்வாக்கு மயங்கர ஆள் நான் நினைச்சியா? ஏன்டி உன்னால புரிஞ்சுக்கவே முடியாதா? நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் எனக்கு உன் மேல ஆசையே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் கல்பனா தான், மிஸ்ஸஸ் கல்பனா சுந்தர் இல்ல. அப்படி ஆகவும் முடியாது.
ஊர் உலகம் உன்னை மலடின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு உன்னோட வாழ்ந்துருவேன்னு கனவு கூட காணாது.